ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஏர் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதுல என்ன டாபிக்னா இன்னைக்கு பார்க்க போறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷன் எப்படி நமக்கு வந்து காற்று மாசுபாடு அப்படிங்கிறது உருவாகுதுன்னு பார்த்தோம். அதனுடைய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு பார்க்க போறது வந்து குளோபல் வார்மிங் பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ் டிசீசஸ், குளோபல் வார்மிங் அண்ட் தென் ஆசிட் ரெயின், இந்த மூணு கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு பாக்குறது மெரைன் லைஃப் அண்ட் தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். மெரைன் அப்படின்னு சொன்னா என்னது? கடல் இல்லையா? கடல் உயிரிகள் எந்தெந்த இடம்னால இப்போ வந்து இந்த காற்று மாசுபாடினால பாதிக்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கம். அடுத்தது காட்டு விலங்குகள், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளாகப்பட்டது காற்று மாசுபாட்டினால எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், உயிரிகள். நம்ம எப்படி நிலத்துல பல, கடல்லையும் நமக்கு பல வகையானது தாவரங்களும் இருக்கு, அது போல விலங்குகளும் இருக்கு. சோ அப்போ நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம்? ஆக்சுவலா ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். எதுல, எந்த இடத்துல ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றோம்? விவசாயத்திற்கு இல்லையா? சோ பயிர்களுக்கு, பயிர் எந்த வகையிலயும் நமக்கு நல்ல எல்லா வகையில எப்படியெல்லாம் விளைச்சல் அதிகப்படுத்தணும், நமக்கு நல்ல தாவரங்கள் உற்பத்தி பண்ணணும், இதுதான் நம்மளுடைய எய்ம். சோ நம்ம என்ன பண்றோம்? விவசாயத்திற்காக ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றோம். ஃபெர்டிலைசர்னா என்னது? உரம். அப்போ அந்த உரம்ங்கிறதே எதனால உருவாகுது? கெமிக்கல்ஸ்னால, வேதிப்பொருள்களால தான் நம்ம என்ன தயாரிக்கிறோம்? ஃபெர்டிலைசர் எல்லாமே தயாரிக்கிறோம். கடல்வாழ் உயிரிகள் எவ்வாறு பாதிக்கப்படுதுன்னு சொன்னா, மெயினா நம்ம என்ன பண்றோம்? இந்த ஃபெர்டிலைசர் விவசாயத்திற்கு நமக்கு பயன்படுத்துறோம். அதுல என்ன அதிகமாக இருக்கும்? என்ன வகையான கெமிக்கல் அப்படின்னு கேட்டா, நைட்ரஜன். நைட்ரஜன் சம்பந்தப்பட்ட உரங்கள் அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கும். நைட்ரஜன், பொட்டாசியம், இது எல்லாமே இருக்கும். சோ இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு அதிக அளவுல என்ன ஆகும்? இப்போ விவசாயத்துக்கு நம்ம உரம் போட்டு இருக்கோம். அந்த டயத்துல மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா, நிலத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே நிலத்துல அப்படியே ஃபுல்லுமே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளுக்கு எல்லாம் மூவ் ஆகும். அந்த மாதிரி மூவ் ஆகும் பொழுது நமக்கு எல்லா உயிரினங்களுமே அந்த தண்ணியில வந்துட்டு அந்த நம்ம கெமிக்கல் கண்டென்ட் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நீர்நிலைகளுக்கு போகும். அந்த நீர்நிலைகள் நமக்கு என்ன ஆகுது? ஃபுல்லுமே பாதிக்கும். நம்ம தான் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதனால கடல்வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், இப்போ ஆறுலையும் குளத்துலையும் கடல்லையும் நிறைய ஆர்கானிசம் இருக்கு. அப்போ வாட்டர் பாடிஸ்ல போய் இந்த தண்ணியாகப்பட்டது மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகும் பொழுது அந்த இடத்துல நமக்கு இந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது சேரும். சோ மெரைன் லைஃப் அப்படின்னு சொன்னா கடல்வாழ் உயிரினங்கள் எவ்வாறு நமக்கு காற்று மாசுபாட்டுனால பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, ஃபெர்டிலைசர்ங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலி ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா? தூவும் பொழுதும் காற்றுல மேக்சிமம் ஃபுல்லும் கலக்கப்படும். அந்த அதுல இருக்கக்கூடிய எல்லா வகையான வேதிப்பொருள்களும் நமக்கு கலக்கும். தண்ணீர்லையும் கலந்து அதன் மூலமாக எல்லா வகையான நீர்நிலைகளுக்கும் நமக்கு செய்யும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் இப்போ ஃபுல்லும் இந்த இடத்துல நமக்கு வந்து என்னென்ன காசஸ் வருது. வேதி உரங்கள் அதிகமாக நைட்ரஜன் மழைநீர்ல அடித்து செல்லும் பொழுது தண்ணியில கலக்குது. அதுல என்ன ஆகும்? பச்சை பாசி அதெல்லாம் வர்றதுக்கும் நமக்கு காரணமாக இருக்கும். மீன், தாவரங்கள், இது எல்லாம் என்ன ஆகும்? அதனால அங்க இருக்கக்கூடியது எல்லாம் பாதிக்கப்படும். அதுல தாவரங்களும் இருக்கு, அது போல விலங்கினங்களும் நமக்கு இருக்கு இல்லையா? ஆமை, தண்ணியிலன்னா மீன் இருக்கும், நத்தை இருக்கும், அது போல டால்பின் இருக்கும், குரோக்கடைல்ஸ் இருக்கும், எல்லாமே கடல்வாழ். இது எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியறது. கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்களும் இதனால நமக்கு பாதிக்கப்படும். சோ இந்த இடத்துல பாசி, இப்போ நமக்கு நைட்ரஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணினோம்? உரம் போட்டோம். அப்ப அந்த உரமாகப்பட்டது ஒரு சில விலங்கினங்களை பாதிக்கப்படுது அப்படிங்கிறதோட அங்க தாவரங்கள் வளர்வதற்கு காரணமாக இருக்கும். அதுதான் ஊட்டச்சத்து மிகுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் யூட்ரோபிகேஷன்? யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொன்னா இந்த நைட்ரஜன் கண்டென்ட்டால நமக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான தாவரங்கள் நமக்கு வளர்வதற்கு காரணமாக இருக்கு இல்லையா? அந்த ஒரு கான்செப்ட்
தான் என்ன சொல்லியிருக்கோம், ஊட்டச்சத்து மிகுதல் அப்படின்னு சொல்றத யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொன்னா ஊட்டச்சத்து மிகுந்து அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், வளரும். அதுதான் ஊட்டச்சத்து மிகுதல். சோ இதை நம்ம கடல்வாழ் உயிரினங்கள் எவ்வாறு நம்ம ஏர் பொல்யூஷனால பாதிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லைங்களா. அதுல நமக்கு வாட் இஸ் யூட்ரோபிகேஷன் சொன்னா, யூட்ரோபிகேஷன் சொன்னா நீர்நிலையில இருந்து வரக்கூடிய அந்த நைட்ரஜன் கண்டென்ட்டால தண்ணியில இருக்கக்கூடிய பாசி, ஆல்கா இந்த மாதிரியான தாவரங்கள் நமக்கு வளரும். அந்த விஷயத்தை தான் என்ன சொல்லியிருக்கோம், யூட்ரோபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்ட் ஆஃப் வைல்ட் லைஃப். காட்டு விலங்குகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன. இப்போ காத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையானது ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், நமக்கு அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும், ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. இப்போ செடி கொடிகள் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துலயுமே அதுக்கு வாழிடம் சரியானபடி இருக்கும் பொழுதுதான் வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த பிளேஸ்ல அவங்களால சர்வைவ் ஆக முடியும். ஆனா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும் பொழுது அவங்களால சரியான ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு தகுந்த ஒரு வாழிடம் கிடைக்காததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ட் ஆவாங்க. சோ என்ன ரீசன்ல நமக்கு ஏர் பொல்யூட் ஆகுது. இப்ப ஏர் பொல்யூட் ஆகும் பொழுது அந்த இடத்துல நமக்கு சுவாசித்தலுக்கு காற்று என்பது தேவை. அப்படி காற்றே இல்லாத பட்சத்துல சரியானபடி இல்லாம நிறைய நமக்கு கெமிக்கல்ஸோட இருக்கக்கூடிய அந்த ஒரு காற்றாகப்பட்டது இருந்ததுன்னு சொன்னா அதை சுவாசிக்கிற விலங்குகள் நமக்கு பாதிக்கப்படும். ஸோ அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவாங்க. அப்படி மூவ் ஆகனா நியூ பிளேஸ்ல அவங்களால சரியானபடி வாழ முடியல. அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய லைஃப் சஃபர் ஆகும். அது போலவே அவங்களுடைய எண்ணிக்கை, ஹாபிடேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவற்றுடைய வாழிடம் மாறும் பொழுது அவங்களுடைய எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த எக்ஸ்டிங்ஷன்ங்கிறது நமக்கு குறையும். அவங்களுடைய எண்ணிக்கை, காட்டு விலங்குகளாகப்பட்டது எவ்வாறு பாதிக்கப்படுதுன்னு சொன்னா ஒவ்வொரு இனங்களுமே அழியக்கூடிய நிலைமையில இருக்கு இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ரீசனால. ஸோ இந்த நம்ம ஏர் பொல்யூஷனால என்னென்ன வகையான நமக்கு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, பல வகையான வியாதிகள் வருது, உலகம் வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் வருது, அமில மழை, காற்றுல நமக்கு இந்த தேவையில்லாத வாயுக்கள் நமக்கு ஃபேக்டரிஸ்ல இருந்தும் அதே போல வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய புகையாகப்பட்டது மழை நீரோடு கலக்கும் பொழுது அது அமில மழையாக நமக்கு வரும். அது போல ஓசோன் லேயர் நமக்கு என்ன ஆகுது, ஹோல்ஸ், நம்ம இந்த மாதிரி தவறான பயன்பாட்டினால வரக்கூடிய அந்த வாயுக்கள் மேல போய் என்ன ஆகும், அந்த ஓசோன் லேயர், படைமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த ஓசோன் லேயர் அஃபெக்ட் பண்ணும்போது அது ஹோல்ஸ் கிரியேட் ஆகி நமக்கு என்ன ஆகுது, நேரடியாக நமக்கு சூரிய ஒளி வருது. அந்த யூவி ரேஸ் எல்லாம் வரும்போது நமக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் வருது. அண்ட் தென் கடல்வாழ் உயிரிகள் எல்லாமே பாதிக்கப்படுகின்றன, காட்டு விலங்குகளாகப்பட்டது பாதிக்கப்படுது. ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் நமக்கு என்னது எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அதற்கு உண்டான ரெமிடி என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். தட் இஸ் ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன். நம்ம இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எல்லாம் நம்ம பாதிக்கப்படுகிறோம். அப்ப அதுல இருந்து நம்ம வெளியில வரணும், இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், ஓகே நான் மாத்திக்கிறேன், எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ரெமிடி சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா. சோ அதுல இருந்து வரக்கூடிய ப்ரிவென்ஷன் என்ன அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். சோ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன், என்னென்ன ப்ரிவென்ஷன் நம்ம எடுக்கலாம். சோ ஏர் பொல்யூஷன் அதிகமாகும் பொழுது நமக்கு என்ன ஆகும், எர்த் ஃபுல்லா பாதிக்கப்படுது. நம்முடைய எதிர்காலமே என்ன ஆகுது, நிறைய அடுத்தடுத்த ஜெனரேஷன் பாதிக்கிறாங்க இல்லைங்களா. சோ அப்ப அந்த மாதிரி பாதிக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அதற்குண்டான ரெமிடி. இப்போ உலகத்துக்கே கஷ்டம் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருந்தா நம்ம அதை தடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது எங்க இருந்து நமக்கு ஏர் பொல்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு பொல்யூட் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது,
வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த புகையாகப்பட்டதுதான் நம்மளால என்னது காற்றில் நமக்கு மாசுபாட்டை அதிகப்படுத்துகின்றன. ஓகே. சோ மோட்டார் வாகனம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது இரு சக்கரமோ அல்லது 4 சக்கரமோ, அது 10 சக்கரம் எதை வேணா எடுத்துக்கலாம். சோ நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம், எதை தடுத்தா ஏர் பொல்யூட் ஆகாது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய யூசேஜஸ், ரெடியூஸ் அவர் ஆட்டோமொபைல் யூசேஜஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு, கண்டிப்பாக நம்முடைய பப்ளிக் மூட்ஸ், சொந்த வண்டிய என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிட்டு பப்ளிக் வெஹிக்கிள்ஸ நம்ம யூஸ் பண்ணலாம். சோ பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா பஸ். ஒரு 4 நாள் பஸ்ல தான் போய் பார்க்கலாமே. நமக்காக சொன்னா ஒருத்தருக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம 2 வீலர் யூஸ் பண்றோம். 2 வண்டி இருக்கு, 3 வண்டி இருக்குன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அந்த 2 வீலர் எடுத்துட்டு போறோம். ஒரே ஏரியான்னு சொன்னா அட்லீஸ்ட் 2 பேர் 3 பேர் சேர்ந்து நம்ம 2 வீலரை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வீக்லி ட்வைஸ் நான் பஸ்ல டிராவல் பண்றேன். பஸ்லனா நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அதிகமாக இருப்பாங்க இல்லைங்களா, 50 பேருக்கு ஒரு பஸ் அப்படிங்கிறது. அப்ப 50 பேர் தனித்தனியா வண்டியில போகும்போது வண்டியில இருந்து வர புகையை விட ஒரே ஒரு பஸ்ல 50 பேர் டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வர கூடிய புகை என்பது என்ன ஆகும், மினிமைஸ் ஆகும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன். நமக்கு ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொன்னா we want to reduce our automobiles, own vehicles, own automobiles, நம்மளுடைய சொந்த வண்டியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஏர் பொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் இஸ், நம்ம அடுத்தது மெயினா பாக்குறது ஃபாசல் ஃபியூயல்ஸ். ஃபாசல் ஃபியூயல்ஸ்னா என்னது, புதை வடிவம் நமக்கு எதுல இருந்தெல்லாம், அதுல இருந்து என்னெல்லாம் எடுக்கிறோம், பெட்ரோல், டீசல் அண்ட் தென் கேஸ். இந்த 3 விஷயத்தையும் நாம் பயன்படுத்தாமல் இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடியத. சோ அவாய்ட் ஃபாசில் ஃபியூயல்ஸ். நம்ம இதை தவிர்த்து குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கும் பொழுது என்ன ஆகும், நம்ம இந்த மாதிரி அட்மாஸ்பியரை சேவ் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களே என்னது, நம்மளுடைய பொருள்களை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதுல இருந்து வரக்கூடிய அந்த மாசுபாடு அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். புதுசு புதுசா நம்ம நிறைய பொருள்கள் பர்ச்சேஸ் பண்றத ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பொருள்கள் எல்லாத்தையுமே குறைச்சுக்கிறோம்னு சொன்னா வெளியில டம்ப் ஆகாம இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய கேஸ் ஃபார்மேஷன்ங்கிறது ஏரை பொல்யூட் ஆகும். ஸோ ரெடியூஸ் அவர் யூசேஜஸ், நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்கள் நல்லா இருக்குன்னா ரீசைக்கிள் பண்ணிக்கலாமே, அந்த மாதிரியான பொருள்களாக வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ரீசைக்கிள் பண்ணக்கூடியது அந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பொருட்களோ அல்லது எவர் சில்வர் மெட்டீரியலோ எதா இருந்தாலும் நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏர் பொல்யூஷனை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், நம்ம எலக்ட்ரிசிட்டி, நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரங்கள் எல்லாத்தையுமே தேவைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக ஏர் பொல்யூட் ஆறத கண்டிப்பாக நம்ம குறைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிசிட்டி பயன்பாடு. ஸோ மின்சாரம், அப்போ லைட்டு, ஃபேனு இதையெல்லாம் பயன்படுத்துறது எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிக்கிட்டோம்னு சொன்னா அதனாலையும் ஏர் பொல்யூட், அட்மாஸ்பியர் நமக்கு பொல்யூட் ஆகிறத நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பல்பை யூஸ் பண்ணாம சிஎஃப்எல் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, முதல்ல எல்லோ கலர்ல க்ளோ ஆகக்கூடிய பல்பு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டியூப் லைட் நார்மலா வந்தது. அண்ட் தென் இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த சிஎஃப்எல் பல்பு. ஸோ இந்த சிஎஃப்எல் பல்ப் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டா நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். நம்ம இந்த மாதிரி பல்புகளை வாங்கி பயன்படுத்தினோம்னு சொன்னா மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய அளவாகப்பட்டது சிஎஃப்எல் யூஸ் பண்ணும் பொழுது குறையும். அதுல நமக்கு 5 யூனிட் நம்ம வருது அப்படின்னு சொன்னா சிஎஃப்எல் யூஸ் பண்ணா நிச்சயமாக 3 யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு வரும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நமக்கு அந்த 1 or 2 யூனிட்ஸ் ரெடியூஸ் ஆகும் பொழுது டோட்டலா அதுல இருந்து நமக்கு நிறைய
அதுல நன்மை அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஏன்னா இந்த 2 யூனிட்டால ஒரு நாளைக்கு 2 யூனிட், 10 நாளைக்கு 20 யூனிட், ஒரு மாசத்துக்கு 60 யூனிட். ஸோ 60 யூனிட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் சேவ் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய அட்மாஸ்பியரை சேவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம். தேவைக்கு நம்ம பயன்படுத்தணும், தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தக்கூடாது. சரியான நேரத்துல இந்த மாதிரியான பல்பை நம்ம என்ன புதுசா நமக்கு நல்ல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா அதனால நமக்கும் நன்மை, நாட்டுக்கும் நன்மை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை தான் ஃபாலோ பண்ணணும். இல்ல நான் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொன்னா அதுல இன்னும் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாகும், நமக்கு தான் அது வந்துட்டு பண செலவு அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்டிங் மோர் ட்ரீஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிகமாக செடிகளை நாம் வளர்க்கும் பொழுது அதனால நமக்கு என்ன ஆகும், ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு உற்பத்தி ஆகும் இல்லைங்களா? சோ O2 அப்படிங்கிறது எதனால வருது, செடியிலிருந்து. தாவரங்கள் நமக்கு கொடுப்பது நல்ல உயிர் வாயுவான காற்று, ஆக்சிஜனை கொடுக்கின்றது. அது இந்த அட்மாஸ்பியரை நல்லதுதான் பண்ணுமே தவிர கண்டிப்பாக என்ன ஆகாது, அதனால கெடுதல் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஸோ வி வாண்ட் டு பிளான்ட் மோர் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்க நவடேஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டும் சரி, பப்ளிக்கும் சரி, நல்ல எல்லா இடத்துலயும் இப்ப கல்யாணம் எல்லாம் என்ன கொடுக்குறாங்க, கிஃப்ட் வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க, நிறைய செடி கொடிகள்லாம் தான் கொடுக்குறாங்க இல்லைங்களா? சோ அந்த ஒரு மரமை நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு செடின்னு சொன்னா ஒரு வீட்டுல 2 3 அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வரோம் கிஃப்டா. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அதை நம்ம வளர்க்குறோம்னு சொன்னா இந்த நாடும் சரி நம்ம வீட்லயும் அதனால நல்ல ஒரு அது காய் அல்லது கனி அல்லது பூ அது என்ன மாதிரி இருந்தாலுமே அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நமக்கும் நல்லது, அட்மாஸ்பியரையும் நல்லது செய்ய வைக்குது இல்லைங்களா? சோ அதே போல ஒரு செடி வளர்ந்து அதனுடைய காலம், ஆயுள் காலம் முடிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், we want to plant more. இப்போ ஒண்ணு அதுல பட்டு போயிடுச்சுன்னு சொன்னா 2 செடி நடணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக நல்ல விஷயம். உன் வீட்டுல இடம் இல்லையா, எங்க இடம் இருக்கோ வாங்கி வையுங்களேன், அதை நம்ம பயன்படுத்த. உங்க ஸ்கூல்ல இடம் இருக்கா, தண்ணி இருக்கா, நிச்சயமா என் வீட்டுல ஸ்பேஸ் இல்லப்பா நான் ஸ்கூல்ல வைக்கிறேன். அது நல்ல விஷயங்கள். ஒவ்வொரு இடத்துலயுமே உன்னுடைய பர்த்டே அப்படின்னு சொன்னா அந்த பப்ளிக் பிளேஸ்ல இல்ல கார்டன் இருக்கா, கார்டன்ல போய் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், செடி கொடியில வச்சா அங்க இருக்கக்கூடிய கார்டனர் என்ன பண்ணுவாரு, தண்ணி விட்டு அதை கண்டிப்பா வளர்த்துப்பாரு. சோ எதையுமே இனிஷியேட் பண்ணணும், ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா அதனால என்ன பண்ண முடியும், நம்மளால சக்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். ஓகே. சோ ஏர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வாறெல்லாம் அது பாதிக்கப்படுது, அதனால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்ன, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நிச்சயமாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டோமொபைல் அப்படிங்கிற யூசேஜஸ் தான். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் இப்ப எல்லாம் என்ன பண்றீங்க, வண்டியில போறது ஒரு பெரிய என்ன சொல்லலாம், மெஜஸ்டிக் கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது சரிங்களா? நம்மளுடைய சொந்த வண்டியை யூஸ் பண்றதோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம போகலாம். அல்லது நடந்து போங்க, நடந்து போகும்போது உங்களுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும், அட்மாஸ்பியரையும் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். அதே போல ஃபாசில் ஃபியூயலை ரெடியூஸ் பண்ணிட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடியது சூரிய ஒளி, காற்றாலை, இதன் மூலமாக வரக்கூடிய ஃபியூயல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளுடைய யூசேஜஸ், எந்த ஒரு பொருள்கள் பயன்பாட்டையும் குறைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதனாலையும் நம்ம என்ன பண்ணலாம், ஏர் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி யூசேஜஸ் தேவையான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நார்மல் பல்பை அவாய்ட் பண்ணிட்டு சிஎஃப்எல் பல்ப் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், உபயோகம், பயன்பாடு என்பது நமக்கு குறையும். அதிகமான செடி வடை, நமக்கு மரங்கள் வளர்ப்பதன் மூலமாகவும் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாமே இது 99% 100% நீங்க வந்துட்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவா படிக்கிறத விட நீங்க வாழ்க்கை கல்வியா இதை யோசிச்சு கண்டிப்பா இந்த விஷயம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்ன இன்னைக்கு கத்துக்கிட்டோம், எதை ஃபாலோ பண்ணணும், இந்த 2 கேள்வியும் அடுத்தடுத்து நீ வந்துட்டு என்ன பண்ணணும், டெய்லி ரீகால் பண்ணணும். இந்தந்த இடத்துல இந்த பாடம் நான் வந்துட்டு லேர்ன் பண்ணினேன், இந்த பாடம் நடத்தினாங்க, இதை கத்துக்கிட்டேன், இதுல இருந்து நான் என்ன செய்யணும், எதை ஃபாலோ பண்ணணும், என்னத்தை நான் வந்து பண்ணிட்டே இருக்கணும், மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு
பாயிண்டையும் நீ யோசிக்க ஆரம்பிங்க. அப்போ என்ன பண்ணலாம், பாடம் படிக்கிறதோட சேர்ந்துட்டு நல்ல விஷயங்களையும் கத்துக்கிறோம். அதையும் நான் டெய்லி ஃபாலோ பண்றேன், பாடம் படிச்சா மார்க் வாங்கினேன் அப்படிங்கிறத விட இந்தந்த நல்ல விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்துல, என் சுற்றில இருக்கக்கூடிய என் நைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் உன்னுடைய அட்வென்ச்சர். கண்டிப்பா இத என்ன பண்ணணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசீசஸ். டிசீசஸ்னு பார்த்தோம். அதுல ஏர்பார்ன் டிசீசஸ் அப்படின்லாம் என்னது, காற்றினால நமக்கு உருவாகக்கூடிய ஒரு டிசீஸ். நிறைய நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் இல்லைங்களா. ஸோ கொரோனா பீரியட்ல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்றோம், நமக்கு வியாதினா என்னன்னே தெரியாமையே இருந்துட்டு இருந்தது. ஆனா எப்படி நமக்கு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கறத லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் டைம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நம்ம கோவிட் பீரியட் தான். ஸோ கோவிடால அஃபெக்ட் ஆறோம் அப்படின்னு சொன்னா மெயினா காற்றால தான் பரவுது. அதனாலதான் அந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பேசும் பொழுது நம்முடைய அந்த பேச்சுல இருந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த காற்றாகப்பட்டது வெளியில வரும். அந்த மாதிரி வெளியில வரும் பொழுது அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க, நான் ஒரு அஃபெக்டட் பர்சனா இருந்தேன்னு சொன்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அஃபெக்ட் ஆகுங்கிறதுனாலதான் அந்த மாஸ்க் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ மெயினா நமக்கு எதனால வருது, கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதன் மூலமாக அந்த கம்யூனிகேஷன்னால தான் அந்த ஏர்பார்ன் டிசீசஸ். ஏர்னால நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு சளி இருமல் தும்மல் அப்படின்னா கூட நம்ம இருமறோம் காஃப் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும். தும்மல் வருதுன்னா க்ளோஸ் பண்ணிக்கணும். அது எந்த ஒரு டிசீஸ் இல்லாட்டியுமே தட் இஸ் ஒரு, அதெல்லாம் ஒரு பப்ளிக் மேனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். டோர் மேனஸ் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருமே ஃபிளஷ் டோர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் டோர். அப்ப பின்னாடி யாராவது வராங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும், அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு பின்னாடி வராங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணி வச்சிருக்கணும். டக்குன்னு விட்டோம்னா என்ன ஆகும், பின்னாடி இருக்கவங்களுக்கு ஃபுல்லா அடிபடும் இல்லைங்களா. இது எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்க, அந்த மேனஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது சாப்பிடுறோம்னு சொன்ன பக்கத்துல இருக்காங்கன்னா சாப்பிடுறீங்களா, வேணுமா, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் ஃபார்மாலிட்டி. நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பப்ளிக் மேனஸ், டேபிள் மேனஸ். எப்படி ஜென்ரலா நமக்கு பொது இடங்கள்ல நம்ம சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், இது எல்லாத்தையுமே நல்ல விஷயங்கள் எல்லாம் எங்க கத்துக்கிறோம், பப்ளிக் பிளேஸ்ல. இது நமக்கு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது நமக்கு கல்வியை மட்டுமே தரல, நிறைய நல்ல விஷயங்கள் மேனரிசம் இது எல்லாமே லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். வீட்லயே இருந்துட்டோம்னு சொன்னா பேரண்ட்டுக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவாங்க. அப்போ இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தங்க செய்யறாங்கன்னு சொன்னா எப்படி எல்லார்ட்டையும் பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், இந்த இடத்துல எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணணும், இந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், பப்ளிக் பிளேஸ்ல தான். இப்ப கொரோனா பீரியட்லாம் சொன்னோம் ஒரு அடி தள்ளி நின்று தான் பேசுவோம். இன்னைக்குமே பல இடங்கள்ல நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் போனாவே நம்மள டிஸ்டன்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காற்று மூலமாக நமக்கு என்ன ஆகும், கம்யூனிகேஷன்ல நமக்கு ஒரு டைஃபாய்டு ஃபீவரோட போறேன்னு சொன்னா அந்த டாக்டருக்கும் இன்ஃபெக்ட் ஆயிடும். அதனாலதான் அவங்க டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்றாங்க. அதே போல ஹேண்ட் வாஷ் அப்படின்னு யூஸ் பண்றது எதுக்காக, நமக்கு கையில் இருக்கக்கூடிய கிருமிகள் ஒன்னொன்னும் இல்லாம இருக்கணும். எப்பயுமே எந்த ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டாலுமே என்ன பண்ணணும், கையை வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இல்லையா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட். அதே போல காலையிலயும் ஈவினிங்கும் பிரஷ் பண்ணணும். இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுத்த நல்ல விஷயம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதை ரெகுலரா நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. சோ ஏர்னால நமக்கு என்னது, பிரீத்திங் அப்படிங்கிறது என்ன ஆகும், சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது காற்றின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ காற்றுல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதன் மூலமாக நம்மளுடைய லங்ஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். பிரீத் அப்படிங்கிறது என்னது, ரெஸ்பிரேஷன்ங்கிறது எதன் மூலமாக, நமக்கு நாசி வழியாக அது நமக்கு நாசி துவாரத்திலிருந்து போகும், மூச்சுக்குழல், அடுத்தது நுரையீரல். அப்போ இமீடியட்டா நுரையீரல் தான் அஃபெக்ட் ஆகும். கோவிட் என்னன்னா ஆகுது, நிறைய அந்த சளி லங்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தானே சொன்னாங்க. நம்ம ஆஸ்மா ஆகட்டும், ஈஸ்னஃபீலியா, இது எல்லாமே நமக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படின்னு சொல்றது மெயினா எதனால வருது,
ஏர்னாலதான் வருது. அதனாலதான் ஒருத்தருக்கு காஃப் வந்ததுன்னு சொன்னா இம்மீடியட்டா அடுத்தடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரும், நம்ம இருக்கக்கூடிய பெஞ்ச்ல எல்லாருக்கும் வரும். அதே போல அது இன்ஃபெக்டடா இருந்ததுன்னா, தொற்று நோயா இருந்ததுன்னா டக்குன்னு எல்லாரையுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஏர்போர்ன் டிசீசஸ் அப்படின்னு சொன்னா சின்ன ஒரு நுண்ணுயிரி மூலமாக, காற்று மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு பரவும், நம்ம உடம்புக்குள்ளாரையும் போகும். ஸோ இதை யார் நமக்கு கடத்துறாங்க? பாக்டீரியா அண்ட் தென் வைரஸ். இவங்க எல்லாமே கண்ணுக்கு தெரிவாங்களா? இல்ல, ரொம்ப சின்ன துகள் போன்ற இருக்கக்கூடியது. சோ இதனாலதான் நமக்கு என்ன ஆகுது, இந்த ஏர்பார்ன் டிசீசஸ் வரும். அது போல பேசும் பொழுதும் நமக்கு தும்மல் வரும்பொழுதும் என்ன பண்ணணும், நம்மளுடைய நோஸ் அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கணும். இது நமக்கு எப்பயுமே சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்கலாம். யாராவது ஒருத்தர்ட்ட பேசிட்டே இருக்கோம், டீச்சர்ட்ட சொன்னா டக்குனுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு நிமிஷம் டக்கு நகர்ந்து போய் என்ன பண்ணணும், அந்த ஒரு இதெல்லாம் நேச்சரை கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது. ஆனா அதே விஷயத்துல எப்படி அதை செய்யணும் அப்படிங்கறதையும் லேர்ன் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு இந்த ஸ்கூலு, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுக்குது. சரிங்களா? சோ இதுதான் நம்ம டீஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தது என்னது, ஃபுல்லுமே ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னா எவ்வாறு வருகிறது அப்படிங்கிறது தான். சோ எதனால வருது, ரீசன், வாட் ஆர் த ரீசன் ஃபார் ஏர் பொல்யூஷன், அதற்குண்டான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ எந்த ரீசனால நமக்கு ஃபர்ஸ்ட் உருவாகுது அப்படின்னு சொல்றோம், அதனுடைய ரிசல்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன படிச்சோமோ அந்த ஆக்டிவிட்டி தான். இந்த ஒரே ஒரு ஆக்டிவிட்டியை ஞாபகம் வச்சுட்டோம்னா எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரீசன், ரிசல்ட் அண்ட் தென் சொல்யூஷன். மூணுமே காசஸ் அப்படிங்கிறது என்ன ரீசன்னால உருவாகுது, அதனால வரக்கூடிய விளைவுகள், அடுத்தது அதுல இருந்து வரக்கூடிய சொல்யூஷன். வாட் ஆர் த ரீசன்ஸ்? இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க ஆப்ஷன், லோ விசிபிலிட்டி, நோ டிரைவ் டேஸ், கார் டெத், லங் கேன்சர், பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன், solar and then wind power, expensive for economy and then renewable energy sources, electric vehicles and then நமக்கு வந்துட்டு being a valley surrounded by mountains, fossil fuel and then mass transit vehicle, exhaust, factory, coal, asthma, hospitalization, pneumonia and then low evaluation. So sorry, low elevation. எந்தெந்த கான்செப்ட், ஃபர்ஸ்ட் காசஸ். ஓகே, எதனா ரீசன்னால நமக்கு வருது. இப்ப கூட பார்த்தோம் எதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும்னு பார்த்திருக்கோம், கார் அண்ட் தென் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கல்ஸ், அதனாலதான் மெயினா உருவாகுது. நம்ம அதுல இருந்து வரக்கூடிய புகைகள் அண்ட் தென் புகைன்னு சொல்லும் போதே என்ன வரும், தொழிற்சாலை, ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய புகைகள் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஃபாசில் ஃபியூயல்ஸ், கோல், அதை எரிக்கிறதுனால நமக்கு வரக்கூடியது. அண்ட் தென் ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு இந்த கோல் அப்படிங்கிறதும் இருக்கு. ரெண்டுமே என்னது, அதுல இருந்து வரக்கூடிய அந்த புகைப்பட்டது நமக்கு பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம எதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஃபுல்லுமே வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? ஸோ அப்ப வெஹிக்கிள்ஸை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுல இருந்து வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரீசன். எதனாலலாம் உருவாகுது, கார் நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால, ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய புகை, அதே போல கோல், ஃபாசில் ஃபியூயல் அண்ட் தென் வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் லோ எலிவேஷன், இந்த ஒரு ரீசன்னாலையும் என்ன ஆகும், நமக்கு ஏர் அப்படிங்கிறது பொல்யூட் ஆகும். அண்ட் தென் நமக்கு being valley surrounded by that mountains. So இந்த தான் ரீசன், நமக்கு causes reason for air pollution and then affects. அதுல இருந்து என்னென்ன எஃபெக்ட்லாம் நமக்கு வருது, என்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன காசஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுல இருந்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது. ஓகே, நம்ம ஆஸ்துமா அப்படிங்கிறது என்ன ஆகும், நுரையீரல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா கடைசியாக நமக்கு இறப்பு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இல்லைங்களா? அண்ட் தென் ஹாஸ்பிட்டலைசேஷன், நமக்கு நிறைய வியாதிகள் வந்து வியாதிகளால என்ன பண்றோம், அஃபெக்ட் ஆறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சோ இதுல நுரையீரல் சம்பந்தப்பட்ட டிசீசஸ் அப்படின்னா ஆஸ்மா அண்ட் தென் நிமோனியா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எது அஃபெக்ட் ஆகும்னு சொன்னோம், லங். அப்போ லங்ஸ்ல கேன்சர் அப்படிங்கிறதே நமக்கு உருவாகக்கூடியது. ஸோ இந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆக்குறோம், அடுத்தது இறப்பு என்பது வரும், ஆஸ்மா வருது, நிமோனியா வருது, லங் கேன்சர் அப்படின்னு வருது. ஸோ இது எல்லாமே நம்ம போயிட்டே இருக்கோம்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு
அதிகமான செலவுகள் அப்படிங்கிறதும் நமக்கு வரும் இல்லைங்களா. பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு எக்ஸ்பென்சிவ் ஃபார் தட் எக்கானமி, நமக்கு பொருளாதார ரீதியாக நிறைய நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் லோ விசிபிலிட்டி, நிறைய நமக்கு வந்துட்டு இந்த லங்ஸ் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும்போது நமக்கு லோ விசிபிலிட்டி அப்படிங்கிறதும் நமக்கு குறைபாடு அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ரீசன் ஃபார் ஏர் பொல்யூஷன் அண்ட் தென் வாட் ஆர் த ரிசல்ட், இதனால நமக்கு வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்னென்ன சொல்யூஷன், ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நமக்கு கவர்மெண்டே சப்சிடி அப்படிங்கறதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. சோ அதை நம்ம பயன்படுத்தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாசில் ஃபியூயல அவாய்ட் பண்ணலாம். சோலார் அண்ட் விண்ட் பவர் அண்ட் தென் ரெனவபிள் எனர்ஜி சோர்சஸ் அதையும் பயன்படுத்தலாம். நம்ம தேவையில்லாம எதையுமே என்ன பண்ணக்கூடாது, ஃபுல்லையும் நம்ம வாகனங்கள் பயன்பாடு குறைப்பு, அதுதான் நோ டிரைவ் டேஸ் அண்ட் தென் மாஸ் டிரான்சிட். ஸோ இந்த ஒரு ரீசன், இதுதான் நம்ம சொல்யூஷன். நான் என்ன செய்யணும், இதுதான் முதல்ல என்ன பண்ணணும், எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னா ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இப்ப புரிஞ்சுதா? இந்த ஒரே ஒரு ஆக்டிவிட்டியில நம்ம இப்ப பார்த்த எல்லா கான்செப்டையுமே ரொம்ப அழகா தெளிவா நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ரெஜிஸ்டர்ட், உங்களுடைய மைண்ட்ல என்ன பண்ணுங்க, சரியா அதை எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசன் என்னன்னா ஃபேக்டரி, கார் அண்ட் தென் நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த மவுண்டெயின்ஸ் அதையெல்லாம் என்ன பண்ணணும், நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னா அதனாலே நம்ம பாதிப்போம். ஸோ லோ எலிவேஷன், வெஹிக்கல் எக்ஸாஸ்ட், கோல் அண்ட் தென் ஃபாசில் ஃபியூயல் அப்படிங்கிறது, டெத், ஹாஸ்பிட்டலைசேஷன், எக்ஸ்பென்சிவ் ஃபார் த எக்கானமி, லங் கேன்சர், ஆஸ்மா, நிமோனியா, லோ விசிபிலிட்டி, தீஸ் ஆர் ஆல் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். அண்ட் தென் சொல்யூஷன் சொல்லும் பொழுது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம், சோலார் அண்ட் தென் விண்ட் பவரை யூஸ் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுதே நமக்கு என்ன ஆகும், இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், ரெனவபிள் எனர்ஜி சோர்சஸை யூஸ் பண்ணலாம், மாஸ் டிரான்ஸ்மிட், இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு சொல்யூஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியை நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம படிச்ச எல்லா பாடங்களுமே என்ன, இந்த ஏர் பத்தின நமக்கு கான்செப்ட் கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு லெசன். நம்ம இந்த செஷன்ல பார்த்தது வந்துட்டு ஏர்பார்ன் டிசீசஸ் என்ன அப்படிங்கிறது, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லக்கூடியது. இதுல அடுத்து ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரே ஒரு கான்செப்ட். பொதுவா எந்த ஒரு எல்டர்ஸ் சொல்றதையுமே எப்பயுமே ஒபே பண்ணணும். லேர்னிங் அப்படிங்கிறது லைஃப்ல எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. லேர்னிங்னா நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். நல்லா முழுமையா கத்துக்கிட்டு நம்ம அதுல எக்ஸ்பர்ட் ஆற வரைக்குமே என்ன பண்ணணும், அவங்க சொல்றத நம்ம ஒபே பண்ணணும். அப்படி ஒபே பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அதுல ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதுவும் சின்ன குழந்தைங்களாகப்பட்ட நீங்கள்லாம் ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்னு சொன்னா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது, வண்டி ஓட்ட கத்துக்கிறது, இது எல்லாருக்குமே ரொம்ப புதுசா கத்துக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி வாகனங்கள் ஓட்ட கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ 4 நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னா கூட எல்லாரும் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல அதுக்கப்புறம் இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன், நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா அந்த ஒரு 4 ஸ்டெப் நகர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், எதிரில நமக்கு டிராபிக்கே இல்லாத இடத்துல டிரைவ் பண்றோம், டக்குன்னு யாராவது எதிரில வந்துட்டு வாகனத்துல வந்துட்டாலோ எதிர்பாராத விதமாக நமக்கு டிரான்ஸ்போர்ட்ல நமக்கு பாதிப்புன்னு சொன்னா விலங்குகள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பா நீ ஹார்ன் அடிக்காத வரைக்குமே பல இடங்கள்ல, அதே மாதிரி சின்ன குழந்தைங்க அவங்களுக்கும் தெரியவே தெரியாது, டக்குன்னு கிராஸ் ஆயிடுவாங்க. அதே போல ஃபுல்லா எல்டர்ஸ், ஏஜ்டு பர்சன், அவங்களுக்கு ரொம்ப முதியவர்கள்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஐயோ அப்பா வேண்டாம் சொல்லிட்டுமே நம்மளே ஓட்டிட்டு வரமே, இப்ப எதிரில இந்த மாதிரி வருதே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நல்லா தெளிவா கத்துக்கும் பொழுது வேண்டாம் வராத. ஸோ நம்ம சொல்றோம், நம்ம ஸ்ட்ரீட்ல இருந்து அடுத்த ஸ்ட்ரீட் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா அப்படியே என்ன சொல்றது, சந்தோஷமா சுதந்திரமா ஓட்டிட்டு வருவோம். இந்த மாதிரி எதிரில ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது ஐயோ யாரும் இல்லாம போயிட்டாங்களே, அப்பாவை வேண்டாம்னு சொல்லிட்டோமே
அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்லைங்களா? அப்போ நல்ல தெளிவா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ற வரைக்குமே நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும், எப்பொழுதுமே வேணும். அது தனியா டிரைவ் பண்றது மட்டும் கிடையாது, டிராவல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எங்கேயாவது ஊருக்கு போறோம்னா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஹடில்ஸ்னு வரும்பொழுது நமக்கு பேரண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. சோ அது பேரண்டாவும் இருக்கலாம் அல்லது நம்மளோட கூட பிறந்தவங்களா இருக்கலாம், எந்த ஒரு எல்டர்ஸுமே நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. எப்பயும் என்ன பண்ணணும், எந்த அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு என்ன தெரியும் இதுல அப்படிங்க கூடாது. நம்ம எல்டர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட இருக்கக்கூடியது மிகப்பெரிய விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதன் மூலமாக நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க தான், அதை நம்ம என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும். அப்படி நமக்கு ஒபே பண்ணும் பொழுதுதான் அந்த ப்ராப்ளம் வரும்பொழுது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அதுல இருந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணணும், அப்படி நம்ம இருந்து எப்படி அதுல இருந்து ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தான் கரெக்டா கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே பேரண்ட் ஆர் எல்டர்ஸ்னுடைய வேர்ட்ஸை கண்டிப்பா ஒபே பண்ணணும். அவங்களுடைய சப்போர்ட் எப்பயும் நமக்கு தேவை. யூ டோன்ட் வாண்ட் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், அல்லது இன்னைக்கு போய் நல்லா படிங்க. ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. அதுக்குள்ளார நம்ம அப்பப்ப நடத்துற பாடத்தை என்னென்ன படிச்சுக்கிட்டோம், அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா அந்த டயத்துல நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.